கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களை காண்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை தம்மை தேடுகிற பிள்ளைகள் யாவருக்கும் அவர் போதுமானவர். கண்களை மூடி சிறு ஜெபம் செய்யலாம். நல்ல பிதாவே துதிக்கிறோம். நீர் வருகிறீர், நீர் இருக்கிறவராக இருக்கிறீர். உடைய பிள்ளைங்களோட நீங்கள் பேசுங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி காது உள்ளவர்களாக நாங்கள் கேட்க எங்களுக்கு திராணி கிருபை பலனும் தாங்க. பேசுங்க இயேசுவின் மகத்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் தமிழிலே உங்களோடு கூட இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறேன். எனக்கு ஆங்கிலத்திலே மொழியாக்கமாக பாஸ்டர் ஷெஃபி மேஷாக் அவர்கள் பேசுவார்கள். கருத்தாய் கவனிக்கலாம். ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் எடுத்தவர்கள் நீங்கள் கவனமாய் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். Some words are written in the book of Acts of the Apostle, chapter 1, verses 8 to 11. Please read. இயேசு கிறிஸ்து முதல் விசையாக வந்தார். அது முதல் வருகை. Jesus Christ came first. That is the first coming. அவர் இயேசு முதல் வருகை, அவர் பிறப்பின் வருகை. இந்த உலகத்துக்கு அவர் பிறப்பாக பிறந்து, ஒரு குழந்தையாக பிறந்து, ஒரு மனிதனைப் போல பிறந்து வந்தார். The first coming of Jesus is the birth of Jesus. He was born as a man and he lived on this earth. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய வித்தை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் இயேசு இரட்சகர் என்ற வடிவிலே அவர் வந்தார். God the Father sent his seed, that is his son Jesus, who came as a savior on this earth. அவர் இயேசு ரட்சிக்கிறவர் என்று வந்தார். அவர் இரட்சகராக வந்தார். மனிதனை, மனித குலத்தை ரட்சிக்கிறவராக வந்தார். Jesus came as a savior in order to save mankind. மனிதனுக்காக வாழ்ந்தார். மனிதனுடைய பாவங்களை மன்னித்தார், மனிதனை விடுவித்தார், மனிதனுக்கு சத்தியங்களை சொன்னார், மனிதர்களை ரட்சித்தார். அவர் மரித்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்து எழுந்தார். மீண்டுமாய் காட்சி அளித்து 40 நாள் இந்த உலகத்திலே உலாவி எல்லாருக்கும் காட்சி அளித்து அவர் மீண்டுமாக அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். He lived for man, he died for man, he healed man, he rose up for man, he ascended back to heaven after 40 days and he left into God's heaven. நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல அவர் திரும்பி வருவார். The same Jesus, the way he resurrected and went, he shall return likewise. ஆரம்ப காலங்களிலே இருந்த விசுவாசிகள், இயேசுவோடு கூட இருந்த சீசர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது இயேசு வருவார். In the former days, the apostles they preached the disciples that Jesus will come. அவர் வருகிறது இரண்டாம் வருகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that his coming will be the second coming. இயேசு வருவார். Jesus will come. அதற்கு அடையாளங்கள் உண்டு. There are signs. அவர் வருவார். He will come. அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். He was taken by God. வேதத்திலே அநேக இடங்களிலே வேதத்திலே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் இரண்டாம் வருகையில வருவார் என்று எழுதியிருக்கிறது. There are many passages in the Bible that says that Jesus will come and he'll be taken back. ஆதி விசுவாசிகளுக்கு இது அதிகமாக இயேசு வருவார் என்று பிரசங்கிக்கப்பட்டது. The former believers, they were preached about the coming of Jesus. யூதர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியா வருவார் என்று தெரியும். ஆனால் யார் அந்த மேசியா? முதல் வந்தார், இரண்டாம் வருவார் என்று இஸ்ரவேலர்களுக்கு தெரிந்தது போல யூதர்களுக்கு இன்றைக்கும் தெரியாது.
The Jews know that Jesus will come, but they did not know who the Messiah was. Even today, they do not know. அவர்களுக்கு மேசியா வருவார் என்று தெரியும், ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார், இரண்டாம் விசை வருவார் என்று யூதர்கள் அந்த சத்தியத்தை இன்னும் அறியவில்லை. They do not know who the Messiah was, but today they know that Jesus, and they are accepting Jesus. இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே வந்தவர். அவர் Jesus came in his first coming. ரட்சகராய் வந்தவர். He came as a savior. அவர் வந்தபோது வெளிச்சம், பெரிய வெளிச்சம் உதித்தது. When he came, there was a great light. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பெரிய வெளிச்சம் வரும் என்று எழுதியிருக்கிறது. When Jesus came, there will be a great light. அவர் வரும்போது பெரிய வெளிச்சம் உண்டாகும் என்று It is எழுதப்பட்டிருக்கிறது. written, when he comes, there will be great light. மத்தேயு 24 அதிகாரம் 27 வசனம், மத்தேயு 24 27 வசனத்தில் எழுதியிருக்கிறது, மின்னல் கிழக்கிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் வருகையும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. In Matthew 24:27, as the lightning flashes in the east and shines to the west, so will be the Son of Man. இயேசு வருவார் என்று எழுதியிருக்கிறது. It is written, Jesus will come. இயேசு கிறிஸ்து வருகிறது உண்மை என்று எழுதியிருக்கிறது. It is true that Jesus will come. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அதே போல வெளிச்சம் உண்டாயிற்று. When Jesus was born, there was this light. லூக்கா 2 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து நீங்கள் 14 வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து வெளிச்சம், பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று, தேவதூதர்கள் வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. In Luke 2:9-14, we read that when Jesus was born, there was great light. அவர் பிறந்தபோது வெளிச்சம் வந்தது, அவர் இரண்டாம் வருகையில வரும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். On his birth there was a great light. On his second coming there will be a great light. மின்னலை போல மின்னல் வெளிச்சத்தை எல்லாரும் எல்லா இடங்களிலிருந்து பார்க்கிறார்களோ அதே போல அவருடைய பிரகாசமான வெளிச்சத்தை காண்பார்கள். As the flashing of the light, so will be his coming. அவர் வருகை எல்லாருக்கும் தெரியும். Everyone will know his coming. அவர் அதற்கு முன்பாக ரகசிய வருகை என்று உண்டு. Before that there is a secret coming. அவைகளை இன்னொரு நாளிலே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். I will share that another day. இன்றைக்கு அவர் இரண்டாம் வருகையில வருவார் என்று எழுதியிருக்கிறது. Today he will come in his second coming. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7 வசனம், இதோ மேகத்தின் மேல் வருவார் என்று எழுதிக்கிறது. In Revelation 1:7, behold, I will come in clouds. கண்கள் யாரும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை காண்பார்கள், புலம்புவார்கள், அப்படியே ஆகும். And everyone will see him, even those who pierced him, and all the nations of the world will mourn for him. குத்தினவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? Those who pierced, how will they see? அவர் இருக்கிறவராக இருக்கிறார். குத்தினவரை எப்படி பார்ப்பார்கள்? Those who pierced, how will they see? அவர் யார் குத்தினான் என்று தெரியல, அவன் மரித்து போனான், பல வருஷங்கள் ஆகிறது, எங்கே அடக்கம் பண்ணினார் என்று கூட தெரியாது, அவனுடைய எலும்புகள் இருக்கிறதா என்று கூட தெரியாது. ஆனால் வசனம் சொல்கிறது அவர் குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். Those who pierced, they do not know where they are buried, where their bones will be, how many years has it been, but the word says that those who pierced him shall see him. அவரை ஈட்டினால் குத்தினவர்களும் பார்ப்பார்கள். Those who spurned him shall see him. வார்த்தையினால் அநேகர் இயேசுவை குத்திக் கொண்டிருக்கிறார்கள். Many are piercing Jesus through words. வார்த்தையினால் அநேகர் குத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் அவரை பார்ப்பார்கள். Many are piercing through words, and even they will see. இயேசு கிறிஸ்துவை ஈட்டினாலே விலாவிலே குத்தினவர் அவன் பார்ப்பார். Though even those who pierced Jesus to the spear will see him. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். When Jesus resurrected, many sepulchres of the saints were opened, and that we read. இங்கே இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே வரும் பொழுது அநேகர் பரிசுத்தவான்களும் எழுந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. Even when Jesus comes in his second coming, many saints will rise up. யாரெல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எழுந்திருப்பார்கள். All those who died and rose again, they will see him. அங்கே வெள்ளாட்டையும் செம்மாரியாட்டையும் பிரிக்கிறது போல ஜனங்களை பிரிப்பார்கள். The white lamb and the black lamb shall be seen there. நீதிமான்களையும் துன்மார்க்கனையும் பிரிப்பார்கள். The righteous and the wicked shall be separated. துன்மார்க்கனை பாதாளத்திலே அடைப்பதற்கு அவர் நியாயாதிபதியாய் வருவார். And he will come as a judge to put the wicked into hell. நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் நியாயம் தீர்க்க வருவார். He will come to judge the righteous and the wicked. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. There is judgment to all man on this earth. மனுஷன் பிறப்பதும் வாழ்வதும் மரிப்பதும் நியாய தீர்ப்பிலே நிலை நிற்பதும் எல்லா மனுஷருக்கும் எழுதப்பட்டிருக்கிற நியதி என்று எழுதி இருக்கிறது. The birth, the life, the death of man, everything is according to judgment. எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. Everything there is judgment. அவர் நியாயாதிபதியாய் வருவார். He is come as a judge. ரட்சகராய் வருவார். He will come as a savior. அவர் நியாயம் தீர்க்கிற ராஜாதி ராஜாவாய் வருவார். He will come as the king of kings to judge. சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற காண்பீர்கள் என்று எழுதி இருக்கிறது. And it is written, you will see him on his throne. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். And he shall be like as he is. அவரே அல்பா ஒமேகாவே இருக்கிறார். He is Alpha and Omega. வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே நீங்கள் 6 வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டிலே போய் முழுதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். Revelation 1 from verse 6 you can read at home. அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று 10 வசனம் எழுதியிருக்கிறது. In verse 10, on the day of the Lord I was in spirit. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காளம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன், நீ காண்கிறவர்களை ஒரு புத்தகத்தில் எழுது என்று எழுதியிருந்ததை பார்த்தேன். Suddenly I heard a loud voice like a trumpet blast said, write it in a book. இந்த வசனங்கள் எல்லாம் கண்களிலே பார்க்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை விளக்கத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும்.
Everything you see, send it to the 7 churches and then you write it and meditate it. இயேசு கிறிஸ்து கடைசியாக எல்லாருக்கும் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் எல்லையெங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் எழுந்தருளி போனார். And Jesus in the last he said, behold, the Holy Spirit shall come unto you and you shall spirit into Judea and to all the uttermost parts of the earth. அங்கே வெண் வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் சொல்கிறார்கள், கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் முன்னாக எப்படி அவர் எழுந்தருளி போனாரோ அதே போல அவர் வருவார் என்று சொன்னார். And in Galilee there were 2 white-robed angels that said that why are you staring at him? The same Lord who went from Galilee shall return back. இயேசு வருவார் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் வரவில்லையே, ஏன்? Many are saying Jesus is coming, but why has he not come? அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையாய் தாமதம் பண்ணுகிறார். He is patient that everyone should repent. உங்கள் குடும்பத்தில் அநேகர் மனம் திரும்பவே இல்லை என்று தாமதமாய் இருக்கிறார். He is delaying that many members of your family are not உங்கள் repentant. சொந்தங்கள் அநேகர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே என்று அவர் தாமதமாய் இருக்கிறார். He is delaying many relatives have not repented. நீங்கள் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பம் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்று அவர் தாமதமாய் இருக்கிறார். He is delaying that you should not be left behind. இன்னும் உலக மக்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அவர் தாமதம் பண்ணுகிறார். He is delaying that many people of this world have not readied yet. அவர் தாமதம் பண்ணினாலும் அதற்கு அவர் வருவார் என்பதற்கு உலகத்தில் அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. Even though he is delayed, their signs will say that he is not come yet. அவர் வருவார், அவர் He will come. நிச்சயமாய் வருவார். He will surely come. தாமதம் பண்ணினாலும் அவர் வருவார். Even though he delays, he will come. Jesus coming very soon. Jesus is coming soon. Very soon. He is coming very soon. அவர் சீக்கிரமாய் வருவார். He is coming very அவர் soon. அதிசீக்கிரமாய் வருவார். He is coming very very soon. ஏன் வருவார்? Why is he coming? எதற்காக வருவார்? For what he is coming? இதையெல்லாம் நாம் வருகிற 2 வாரங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். These 2 consecutive weeks we learn about it. ஆசியாவில் இருக்கிற சபைகளுக்கு அவர் சொல்லுகிறார். He is telling to the churches in Asia. யோவான் என்ற ஒரு மனிதனை பத்மு தீவிலே நாடு கடத்தி விட்டார்கள். There was a John who was deported to the isle of இயேசுவோடு Patmos. கூட அந்த யோவானை நாடு கடத்தி விட்டார்கள். They deported to Patmos. அவன் அங்கே போய் இருந்த பொழுது ஜனங்கள் இல்லை, அங்கே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், நீ கண்டவைகளையும் காதிலே கேட்டவைகளையும் நீ பார்க்கிறவைகளையும் ஒரு எழுது என்று சொன்னார். When he went there he saw no people, so he said that what you see, what you hear, what you listen, you write it in a book. அவர் தோர் சுருளிலே எழுதினார். He wrote it in scroll. அவர் எழுதினார். அவர் He wrote it. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எழுதினார். அவர் The epistle of 1 John, 2 John, 3 John, he wrote அவர் it. எதையெல்லாம் கண்டாரோ அது எழுதினார். Whatever he saw he wrote. 7 நட்சத்திரங்களை கண்டார். He saw 7 stars. 7 சபையின் தூதர்கள் 7 நட்சத்திரங்களாய் கண்டார். He saw 7 stars of the 7 churches. 7 குத்து விளக்கை அவர் கண்டார். He saw 7 candlesticks. 7 குத்து விளக்குகள் 7 சபைகளுக்கு எழுது என்று சொன்னார். The 7 candlesticks of the 7 churches. சபைகளுக்கு எழுதப்பட்டவை வார்த்தைகள் இவைகள். It was words written to the 7 churches. சபைகளிலே இன்றைக்கு இரண்டாம் வருகை குறித்து அதிகமாக பேசுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? The churches are not spoken about the second coming. Why? பல காரணங்கள் உண்டு. There are many reasons. ஒரு சில காரணங்களை சொல்லுகிறேன். I will say one few reasons. முதலாவது, firstly, ஜனங்கள் அதை பயந்து விடுவார்கள். people are afraid. அதை குறித்து ஊழியர்கள் அதிகமாக அதை ஆராய்வதும் இல்லை. The servants of God do not meditate that. இரண்டாவதாக சொல்ல வேண்டுமானால், secondly, நீங்கள் ஜனங்களை வருகையை குறித்து பயமுறுத்தி தான் நீங்கள் அவர்களை கன்வெர்ட் பண்ணுகிறீர்கள் என்று ஒரு சட்டம் தவறாய் போட்டு விட்டார். There is a law wrongly said that you are making எனவே நீங்கள் பயமுறுத்தி தான் அவர்களை மதம் மாற பண்ணுகிறீர்கள் என்று தவறான சட்டத்தை போட்டு விட்டார்கள். You are procrastinating people and doing it likewise. யாரும் மதம் மாற முடியாது. No one will change or convert. எந்த மனுஷனும் எந்த மதத்துக்கு மாற முடியாது. No man can convert. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் கிடையாது. Christianity is not a religion. இது தேவனுடைய மார்க்கம். இது It is the mark of Christ. ஜீவ மார்க்கம். இது It is the mark of life. பரலோக மார்க்கம். It is a mark of heaven. மார்க்கம் என்றால் வழி என்று பொருள். Mark means way. இது கிறிஸ்துவுடைய வழி. இது It is the way of Christ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He says I am the way, the truth and the life. எனவே அவைகளை சரியாய் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, எனவே பிரசங்கிக்கப்படுவது இல்லை. Therefore they do not understand and it is not preached. பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். Fear not, I am your first and the last. நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I am the Alpha and the Omega. நான் வருவேன். I will come. நான் மரித்தேன். I died. இதோ சதாகால உயிரோடு இருக்கிறேன். Behold, I live forever. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவனாய் இருக்கிறேன். I have the keys to heaven and earth. 1 யோவான்ல 70 வசனம் 18 19 20 வசனத்தில் அப்படி எழுதி It is இருக்கிறது. written in 1 John 18 19 20. அவர்தான் திறவுகோலை உடையவர். He has the key. அவர்தான் திறவுகோலை உடையவர். He has the key. உன் வாழ்க்கைக்கு ஒரு திறவுகோலை அவர்தான். He is the key to your life. உங்க வீட்டுக்கு பூட்ட திறக்கணும்னா ஒரு திறவுகோல் இருக்கிறது போல, You have a key to a lock in your பரிசுத்தமான house. வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு திறவுகோல் இயேசு. The key to the holy life is Jesus. மத்தேயு 24 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்கள். Matthew 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
As the lightning flashes from the east and shines to the west, so will the Son of மின்னல் Man. அடிக்கும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து அத்தனை ஜனங்களும் பார்க்கிறார்கள் அல்லவா? As the lightning flashes, all the people மேகத்திலே see. அந்த வெளிச்சம் தெரிகிறது அல்லவா? The light is seen in the clouds. அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகை எல்லாருக்கும் தெரியும். So shall the coming of God be. அவருடைய வருகை பகிரங்கமாய் இருக்கும். His coming shall be. அது பகிரங்க வருகை என்று It சொல்லலாம். shall be terrible. இரண்டாம் வருகை என்று It is சொல்லலாம். the second coming. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வருவார் என்று எழுதியிருக்கிறது. Jesus will come in his second coming. அவர் மின்னலை போல தெரிகிறது வருவார். He will come as a flashing light. அவர் தட்சரூபமாய் வருவார். He shall come. வேதத்தில் எழுதியிருக்கிறது. It is written. ரோமர் 10:9-10 வசனத்தில் எழுதியிருக்கிறது. Romans 10:9-10. பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். God the Father rose him. அதே போல பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு வரவைப்பார். Therefore God the Father will make him rise. எல்லாருடைய கண்கள் அவரை காணும். And all his eyes shall behold him. பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று எழுதியிருக்கிறது. Where the carcasses are, there the vultures shall be. இயேசு கிறிஸ்து ஒரு பிணமாய் அல்ல, ஒரு ஜீவனாய் வருவார் அவர். Jesus was not a carcass, but he will come in life. அங்கே கழுகுகள் கூடி வரும். Where the carcass is, there the vultures will பிணம் என்ற come. வார்த்தை இயேசுவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. That carcass is compared to Jesus. கழுகு என்ற வார்த்தை ஜனங்களுக்கு ஒப்பனையாய் The எழுதப்பட்டிருக்கிறது. vultures is compared to the people. அது வரும், அது It shall come. அவரோடு வாழ வரும். It will come to live with them. கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். Like eagles that shall rise up. ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையார்கள் என்று எழுதி இருக்கிறது. Even if they run, they walk, they will not rest. வரும் பொழுது ஜனங்கள் எழுந்து வருவார்கள். When they come, the people will rise up. அவர்கள் எழுந்து வருவார்கள். And all shall rise up. துன்பப்பட்டவர்கள் எழுந்து வருவார்கள். All the tribulated will rise up. துயரப்பட்டவர்கள் எழுந்து வருவார்கள். All the persecuted will rise up. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று எழுதி இருக்கிறது. It is written that there is a complaint that you have left your first love. அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை எழுதி இருக்கிறது. It is written in verse 1, 2, 3, 4, 5. சபைக்கு காது உள்ளவன் சபையிலே சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதி இருக்கிறது. It is written, he that hath an ear, let him hear. காது உள்ளவர்களாய் கேளுங்கள். அது If you have a ear, hear. நீங்கள் கேட்கிறது தேவனுடைய சிந்தையிலே, நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த சிந்தையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவைகளை. You listen to the thoughts of God. கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். You listen and அவர் write. வருவார். அவர் He will come. உனக்காக வருவார். He will come for you. உன்னுடைய துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கிறாயா, பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறாயா, நோவுகளை சகித்துக் கொண்டிருக்கிறாயா, அவர் வருவார். அவர் Are you enduring your tribulations, persecutions, sufferings? He will come for you. வெளிப்படுத்தல் 2:3 வசனத்தில் எழுதியிருக்கிறது. It is written in Revelation 2:3. சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று எழுதி இருக்கிறது. It is written, you have patiently suffered for me without quitting. நீ சகித்துக் கொண்டிருக்கிறாய். You are enduring. நீ பொறுமையாய் இருக்கிறாய். You are patient. இளைப்படைந்து போகாமல் இருக்கிறாய். You are without quitting. பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். You are toiling. உன்னுடைய எல்லா துன்பத்துக்கும் துயரத்துக்கும் வழி இயேசு வருவார். For all your tribulation and persecution, Jesus will துயரங்கள் come. துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். You are enduring sufferings. எவ்வளவு பேச்சுக்களை ஏச்சுக்களை சகித்துக் You கொண்டிருக்கிறாய். are enduring shame and reproaches. எவ்வளவு அடி உதைகளை வாங்கிக் You are கொண்டிருக்கிறாய். getting many beatings and anguishes. அவைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். And God knows everything. வாங்கின அடி அவருக்கு தெரியும். He knows the smitten that you're நீ taking. அடிபட்டது அவருக்கு He தெரியும். knows that you're நீ hurt. நெருக்கப்பட்டது அவருக்கு He தெரியும். knows that you're நீ chastised. ஒடுக்கப்பட்டது அவருக்கு He தெரியும். knows that you're broken. நீ துன்பப்பட்டது அவருக்கு He தெரியும். knows that you're persecuted. வெளியே சொல்ல முடியாமல் தவித்து பொறுமையா இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். He knows that you're patient and you're unable to say it outside. எனக்காக வருவார். He is coming for you and for me. அதனால தான் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் இயேசுவுடைய அன்பை விட்டு பிரியாமல் இருந்தார்கள். Therefore those who accepted Jesus in spite of suffering, shame, reproaches, they did not leave him. உங்கள் மேல் ஒரு குறை உண்டு. There is a fault against உங்கள் மேல் you. ஒரு குறை உண்டு. There is a complaint against you. ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டாய் என்ற ஒரு குறை உண்டு. There is a complaint, you have left the first love. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது 4ஆம் வசனம், ஒரு குறை உண்டு. In Revelation 2:4 it is said that you have a complaint against you. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதி It is இருக்கிறது. written, the Spirit of God says, he that hath a ear let him hear. என்ன குறை உண்டு? What complaint? ஆதியிலே வைராக்கியமாய் வந்தார், பிடிவாதமாய் இருந்தார், வைராக்கியமாய் இருந்தார், ஜெபத்திலே உறுதியாய் இருந்தார், உபவாசித்துக் கொண்டிருந்தாய், ஜெபித்துக் கொண்டிருந்தாய், எப்பொழுதும் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தாய், அந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் மேல் ஒரு குறை உண்டு. There is a complaint, you were zealous, you were stubborn, you prayed, you were fasting, you were zealous, you were stubborn, but yet there is a complaint against you. Where is that now? உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது உன் பேரில் ஒரு குறை உண்டு. I am not saying, but the Bible says there is a complaint against you. உன்னை நான் நியாயம் தீர்க்க வரவில்லை, நீ அப்படி செய்தாய் இப்படி செய்தாய் என்று உன்னை குற்றப்படுத்த நான் வரவில்லை. I have not come here to judge you. உன்னை உணர்த்த நான் வந்திருக்கிறேன். I have come here to exhort you. தேவன் உனக்கு நியாயாதிபதியாய் இருப்பார். God is your judge. தேவனே உனக்கு நியாயம் தீர்ப்பார். God will give you தேவனே judgment. நியாயாதிபதியாய் வருவார். God is our judge. தேவனே ராஜாதி ராஜாவாய் வருவார். God will come as a king of தேவனே kings. உன்னை தன்னோடு சேர்த்துக்கொள்ள வருவார். God will come to gather you to him. சகோதரனே சகோதரி, துன்பத்தை சகித்துக் கொண்டிருக்கிறாயா? Beloved brother, sister, are you being persecuted? தனிமையை சகித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you lonely? கடன் தொல்லை சகித்துக் Are கொண்டிருக்கிறாயா? you in debt?
வேறு வழி இல்லை என்று சகித்துக் கொண்டிருக்கிறாய். Are you enduring? There's no other way. பொறுமையா இருக்கிறதை சகித்துக் கொண்டிருக்கிற தேவன் அறிவார். God knows that you're enduring patiently. He shall come for you. அவரோடு இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீசன் தோமா என்ற ஒரு சீசன் இருந்தார். There was a disciple by the name Thomas with அவனுக்கு Jesus. எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள் இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார். Everyone said that you saw Jesus. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார் என்று கண்டார்கள் வந்து சொன்னார். They said that he died and resurrected the third day. But Thomas did not believe. நான் நம்பவே மாட்டேன். I will not believe. அவர் காயத்தில் என் கை போட்டு பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். He said that if I see the சொன்ன பொழுது இயேசு அங்கே இல்லை. When he saw Jesus was not there. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அவனுக்காக வந்தார். But Jesus after resurrected he came for him. உள்ளே தாளிட்ட உள்ளே பூட்டப்பட்ட அந்த கதவு வழியாய் அவர் வந்தார். He came in through the locked door. கதவு பூட்டி இருக்கிறது, ஜன்னல் பூட்டி இருக்கிறது, அடைத்து இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே அவர் வந்தார். The door windows were locked but he came through that. காற்றிலே வருவார் என்று மேகத்தின் மேல் வந்தது போல அவர் வந்தார். As he came in the cloud he came through the air. நீ இன்னும் அவிசுவாசியா இருக்கிறாரே, விசுவாசி என்று சொன்னார். Oh Thomas, you still disbelieve, you believe. இதோ என்னுடைய கையிலே ஆணி அடித்தார்கள், உன்னுடைய விரலை என் கையில் இருக்கிற ஓட்டையிலே உன் விரலை விட்டு பார் என்று சொன்னார். You put your hands through my nail scarred hands. உன்னோடு இருந்த இயேசு நான் அல்லவா, என்னை பார் என்று சொன்னார். Am I not the Jesus with you? பெரிய ஈட்டிலே என் விலாவிலே உள்ளே துளைத்து எடுத்தார்கள், அந்த ஓட்டையில உன் கையை முழுவதுமாய் விட்டு பார், என்னுடைய விலாவிலே இருக்கிற ஓட்டையிலே பார், நான் தான் இயேசு, உன்னோடு இருந்தவர், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். With a great spear they pierced through my ribs, you put your finger through that and see. தோமா பயந்து போய் ஆண்டவரே என்று கட்டிப்பிடித்தான். Thomas feared and said, oh Lord, நீ அவிசுவாசியா இராதே, விசுவாசியா இரு. You doubt not, believe. இதைத்தான் இன்னைக்கு சபையிலே சொல்லிக் கொடுக்கிறோம், விசுவாசமாய் இருங்கள். This is what they teach. விசுவாசத்திலே உறுதியா இருங்கள். Be steadfast in faith. விசுவாசிகளுக்கு அடையாளங்கள் நடக்கும். Through faith you shall see. Those who are faith shall not waver. He that believeth be steadfast. திரளான விசுவாசங்கள் இருக்கிறது. There are many faiths. சாட்சிகள் உண்டு. There are testimonies. விசுவாசமாய் இரு. You believe. விசுவாசியே நீ கலங்காதே. Oh believer, you do not be worried. Oh believer, you sorrow not. உறுதியாய் நிலைத்திரு. Hey believer, you be steadfast. இவைகள் எல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது. All these are preached. காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason why? இயேசு வருவார். Jesus is coming. உபத்திரவத்தை பார்த்திருக்கிறார். He has seen your tribulation. 29 மத்தேயு 24:29 வசனம். அந்நாளிலே உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். கடைசி வரி, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். 30 வசனம். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 35 வசனம் வரைக்கும் பாருங்க. வானமும் பூமி ஒளிந்து போகும், இந்த வார்த்தை ஒளிந்து போவது இல்லை என்று எழுதியிருக்கிறார். Matthew 24 from verses 29 to 35 it says, heaven and earth shall pass away but my word shall not. அவர் He will come. அவர் உனக்காக எனக்காக வருவார். He shall come for you and for me. 36 வசனம் எழுதியிருக்கிறது. Verse 36. அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் என்று எழுதியிருக்கிறது. No one knows the day or hour when he shall come, nor even the angels in heaven except for my Father. மாயக்காரர்களை போல இராதிருங்கள். Be not like the magicians. மாயக்காரர்கள் கடினமாய் தண்டிக்கப்படுவார்கள். And they shall be chastised. மாய்மாலக்காரர்கள் தண்டிக்கப்படுவார்கள். And they shall be punished. துன்மார்க்கர்கள் தண்டிக்கப்படுவார்கள். Wicked shall be punished. புறங்கூறி திரிகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். Those who lament shall be punished. துரோகிகள் தண்டிக்கப்படுவார்கள். Betrayals shall be punished. விபச்சாரக்காரர்கள் விபச்சாரக்காரிகள் தண்டிக்கப்படுவார்கள். Harlots will be punished. பொய்யர் அநேகரும் தண்டிக்கப்படுவார்கள். Liars will be punished. விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். Those who commit adultery shall be punished. நித்திய ஆக்கினை அடைவார்கள். They shall go eternal damnation. நித்திய ஆக்கினை அடைவார்கள். They shall go to the lake of fire. மிருகத்தனம் உள்ள மனிதர்கள். Those are treacherous. மனிதர்களை மதியாத ஜனங்கள். They do not respect man. மனிதர்களை விசாரிக்காத ஜனங்கள். They do not inquire man. மனிதனுக்கு உணவு கொடுக்காத ஜனங்கள். They do not give food to man. மனிதனுக்கு தண்ணீர் கொடுக்காத ஜனங்கள். They do not give water to man. மனிதனுடைய வியாதியை கண்டு அவனை போய் விசாரிக்காத ஜனங்கள். They do not inquire the sick. இயேசு சொல்லுகிறார், நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை. Jesus said, I was hungry, you did not give me food. தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. I was thirsty, you did not give me water. நான் வியாதியா இருந்தேன், என் வியாதியில் நீங்கள் வந்து என்னை விசாரிக்கவில்லை. I was sick, you did not inquire. சீசர்களுக்கு எப்பொழுது நீங்கள் பசியா இருந்தீர்கள், எப்பொழுது தாகமா இருந்தீர்கள், எப்பொழுது வியாதியா இருந்தீர்கள் என்று கேட்கிறார். Disciple asked, when were you hungry, when were you thirsty? அந்த சிறியர்களிலே நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று எழுதியிருக்கிறார். Jesus said, he that doeth to the smallest does it for me. அநேகர் போய் நாம் ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறோம், அவர்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறோம், அவர்களை விசாரிக்கிறோம். ஏன்? Many we give food, water to those who are in need. Why? இயேசுவை அறியாத சிறியர்கள். They do not know Jesus. சின்ன குழந்தைகள் அல்ல, இயேசுவை அறியாதவர்கள் சின்னவர்கள். Those who do not know Jesus are little. பரலோகத்திலே யார் சின்னவன், யார் பெரியவன்? In heaven, who is little and big? இயேசுவை அறியாதவர்கள் சின்னவர்கள். Those who do not know Jesus is இயேசுவை little. அறிந்தவர்கள் பெரியவர். Those who know Jesus are great. சீசர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. There was a conflict between பரலோகத்திலே யார் them. பெரியவனா இருப்பார், யார் சின்னவனா? Who will be great in heaven?
நீங்கள் சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் நீங்கள் பரலோகத்திலே பெரியவர்களாய் இருக்கவே முடியாது. If you do not become like a little child, you will not be great in heaven. இயேசுவை புதியதாக ஏற்றுக்கொண்டவர்கள் பசியாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுங்கள். Those who accepted Jesus when they hungry, give them food. உடை கொடுங்கள். If they do not have clothes, give them clothes. இதைத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்தார்கள். This is what they did, those who accepted Jesus. தடை வந்தது. Hindrance came. உணவு கொடுத்தால் தடை. When they give food, உடை hindrance. கொடுத்தால் தடை. When they give clothes, hindrance. வியாதியிலே விசாரித்தால் தடை. In the inquiring sick, hindrance. ஏன் இந்த தடை வருகிறது தெரியுமா? Why is this hindrance coming? இயேசுவுடைய வருகை சீக்கிரம் வந்துவிடும் என்று The தடுக்கிறார். coming of Jesus is very nigh. யார் எந்த வழியில் தடுத்தாலும் இயேசு வருவது உறுதி. அவர் வருவார். கரங்களை தட்டி அவர் வருவார். Amen. அவர் வருவார். அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். Jesus is coming soon. அவர் வரும் நாளை யாரும் அறியார். No one knows the day of his coming. 2000ல வந்துருவார் சொன்னாங்க. They said he'll come in 2000. 2001ல வந்துருவார். They said he'll come in 2001. 2022ல வந்துருவாங்க. They said in 2022. யாருக்குமே அது தெரியாது. No one knows. வேதத்திலே இந்த நாளிலே இந்த தேதியிலே இத்தனை மணிக்கு வருவார் என்று எழுதப்படவே இல்லை. It is not written in the Bible this time. அவர் எப்படி வருவார் என்று எழுதி இருக்கிறது தெரியுமா? Do you know how will he come? அவர் மேகங்கள் மேல் வருவார். He will come upon the clouds. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். When you read Matthew 24, 43ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, திருடன் இன்ன விதவான் வருவான் என்று தெரியாது. ஒருவேளை வீட்டு எஜமானுக்கு அது தெரிந்திருந்தால் அவனை கண்ணமிட்டு திருடுவதற்கு அவன் விடமாட்டான் அல்லவா? அதே போல இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று பிதா ஒருவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. Verse 43, as a thief will not go to steal, when the master knows he will not, likewise shall the Son of Man come. அவர் சகல பரிசுத்தவான்களோடு வருவார். He shall come with all his saints. நீங்கள் நினையாத நாளிலே வருவார். He will come on a day unexpected. எப்பொழுது நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். You be ready always. அவர் தூதர்களோடு வருவார். He shall come with his angels. மத்தேயு 25:31 எழுதியிருக்கிறது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வருவார், தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று எழுதியிருக்கிறது. Matthew 25:31, he shall come with his angels seated upon the throne. துன்மார்க்கர்கள் நியாயத்தீர்ப்படைவார்கள். The wicked shall go to judgment. 46ஆம் வசனம். Verse 46, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள். therefore they shall go to the lake of fire. நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடைவார்கள். But the righteous shall have eternal life. யார் பாவிகள்? Who are the sinners? யார் துன்மார்க்கர்கள்? Who are the wicked? இயேசுவை அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர்கள். Those who know Jesus but they act that they do இயேசுவை not. துன்பப்படுத்துகிறவர்கள். Those who persecute Jesus. இயேசுவின் பிள்ளைகளை காயப்படுத்துகிறவர்கள். Those who hurt the children of Jesus. அவர்களுக்காக அவர் வருவார். He shall come for them. அவர்களை நியாயந்தீர்ப்பார். He will judge them. அவர்களை நியாயந்தீர்ப்பதற்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து He is preparing place to judge them. பூமியை ஜனங்கள் குடியிருப்பதற்காக உண்டாக்கினார். He made the earth for the people to inhabit. பாதாளத்தையும் நரகத்தையும் ஏன் படைத்தார்? He created heaven and hell. துன்மார்க்கர்களை அடைப்பதற்கு படைத்தார். To put the wicked. பிசாசின் தூதர்களை அடைப்பதற்கு படைத்தார். To put the wicked angels. வழி விலகி போன தூதர்களை அடைப்பதற்கு படைத்தார். To put the fallen angels. வழி விலகி போன சாத்தானின் பிள்ளைகளை அடைப்பதற்காக to put the children of Satan into பரலோகத்தை hell. யாருக்காக படைத்தார்? And heaven for whom? உங்களையும் என்னையும் அங்கே வைத்துக் கொள்வதற்காக படைத்தார். For you and for me to be there. அதனால தான் நாம் சொல்லுகிறோம், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காக. That's why we say if we live for Jesus, die for வாழும் பொழுது Jesus. இயேசுவுக்காக வாழுங்கள். When you live for Jesus. மரித்தாலும் இயேசுவுக்காக If வாழுங்கள். you die for Jesus. அதற்காக தான் வாழ்கிறோம். That is why we are living. இந்த உடல் வாழ்க்கை எதற்கு? What is this life for? இந்த உடல் ஆசபாசங்களுக்கு அல்ல. Not for the petty pleasures of this உடல் earth. வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு அல்ல. This is not for adultery. இந்த உடல் பாவத்துக்கும் சாபத்துக்கும் பொய்களுக்கும் களவுகளுக்கும் அல்ல. This is not for sin, curse, lie or death. இந்த உடலை தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் ஒப்படையுங்கள். Let us submit our bodies as the temple of God. இந்த உடலிலே உள்ளத்திலே வாசம் பண்ணுவார். He wants to come and dwell inside. இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். Let us keep this body holy. அவர் வருகை நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். And on his day of his coming we shall be ரகசிய taken. வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். On the secret coming we will be taken. இரண்டு பேர் வயல்வெளியிலே உழுது கொண்டிருப்பார்கள். There were two who shall be weighing on the field. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், One shall be taken. இரண்டு பேர் திரிகையிலே திரித்துக் கொண்டிருப்பார்கள். And two shall be scoring on the field. நெரித்துக் கொண்டிருப்பார்கள். And they shall be doing likewise. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். One shall be taken, the other forsaken. இன்னைக்கு யாருக்குமே அந்த ராய்க்கல் கிடையாது. யாரும் அரைக்க மாட்டாங்க. And no one has that stone this today. இன்னைக்கு மிக்ஸில போடுவாங்க. நீங்க மிக்ஸில போட்டுருப்பீங்க, ரெண்டு பேர் நிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. They have grinder today, one will go. அன்றைக்கு எழுதப்பட்டவைகள் இன்றைக்கும் செல்லும். What is written then will read today. அன்றைக்கு இயேசு எப்படி வந்தாரோ அதே போல வருவார். How Jesus came then, he shall come even today. மேகத்தின் மேல் வெளிச்சமாய் வருவார். He shall come as a light upon the clouds. அவர் ரகசிய வருகையில் திருடனை போல வருவார். His secret coming shall be like a thief. நாளிலே வருவார். He shall come on an unexpected எப்பொழுதும் day. விழித்திருங்கள். You be always vigilant. ஜெபித்திருங்கள். You always pray. பரிசுத்தமாய் இருங்கள். You always be holy. இரவு பகல் எல்லாம் பரிசுத்தமாய் இருங்கள். Day and night be holy. பரிசுத்த நினைவோடு இருங்கள்.
Be with the thoughts of holiness. பரிசுத்த எண்ணத்தோடு இருங்கள். Be with the thoughts of holiness. அவர் உங்களையும் என்னை கைவிட மாட்டார். He will not forsake you and அவர் me. வரும்பொழுது ஆயிரம் தேவ தூதர்களோடு வருவார். When he comes, he'll come with thousands of angels. 1 தெசலோனிக்கர் 4:16-17 வசனத்தில் எழுதி இருக்கிறதை வாசிங்கள். When you read 1 Thessalonians 4:16-17, 282 பக்கம் 1 தெசலோனிக்கர் 4:16-17 வசனத்தில் எழுதி இருக்கிறது. it is written in 1 Thessalonians 4:16-17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று எழுதியிருக்கிறது. The Lord shall come down from heaven with a commanding shout with the voice of the archangel. உங்கள் வீட்டிலே மரித்து போனவர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. And those who died in your house are holy, they shall rise up. பூமியில் இருக்கிற அசுத்தவான்களும் பரிசுத்தவான்களும் எழுந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. All those who are evil and holy shall rise up. உயிரோடு இருக்கிற நமக்கும் எதிர்கொண்டு நாம் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று And we எழுதியிருக்கிறது. who are alive shall be taken up on the clouds. பிள்ளைகளை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் நீங்கள் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். If you say I don't want, your spirit, soul and body shall be taken. விரும்பினாலும் விரும்பாவிட்டால் நீ பரலோகத்துக்கு போய் விடுவாய். Even if you do not desire, you shall go to heaven. பூமி உனக்கு சொந்தமல்ல. And this place is not your home. பரலோகத்துக்கு சொந்தமானது. You are belong to heaven. பூமியின் ஆசாபாசங்களுக்கு சொந்தமல்ல. You do not belong to the pleasures of this earth. எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. The love of money is the root of all evil. உலகத்தில் இருக்கிற உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழாதிருங்கள். You do not live a life of this world. உலகத்தை போல ஆசாபாசங்களுக்கு ஆளாகாதிருங்கள். You do not be prone to the petty pleasures of this world. கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்காதீர்கள். Do not be burdened and wearied like this world. உனக்கு வித்தியாசம் உண்டு. There is a difference between you and them. தேவனுடைய பிள்ளை. You are the children of God. ஏற்றுக்கொண்டவள். If you accepted Jesus, துக்கமுகமாய் இராதே. you do not be like one. ஏன் துக்கமாய் இருக்கிறாய்? Why are you sad? ஏன் கவலையாய் இருக்கிறாய்? Why are you worried? ஏன் பிதட்டிக் கொண்டிருக்கிறாய்? Why are you sad? ஏன் உளறிக் கொண்டிருக்கிறாய்? Why are you lamenting? ஏன் அவிசுவாசமாய் இருக்கிறாய்? Why are you disbelieving? இயேசு வருவார். Jesus is coming. இயேசு வருவார். Jesus is coming. உனக்காக எனக்காக வருவார். He's coming for you and for me. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். வருவார். He's coming very soon. அவரை எவரும் தடுக்க முடியாது. No one can hinder him. எந்த சட்டமும் தடுக்க No முடியாது. law can hinder him. எந்த அரசாங்கமும் தடுக்க No முடியாது. government can hinder him. எந்த பீரங்கியோ புல்டோசரோ AK-47 அடிக்க முடியாதவர். No missiles, no guns can hinder அவர் him. வருவார். He will come. அவர் வருவார். He will come. பாடுகளோடு துக்கங்களோடு சகித்துக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? What is the reason for you to be sad? இயேசு வருவார். Jesus will come. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். You see the work of the தானியேலை saints. சிங்க கெபியிலே போடுவேன் என்று பத்திரத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள். They signed that Daniel will be in the den of lions. உறுதியா இருந்தான் அவர். They were very firm. தேவன் என்னை காப்பார். God will preserve me. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. The lions shall not attack me. இரவு முழுவதும் அங்கே கிடந்தான். Throughout the night he was there. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த The lions முடியவில்லை. did not attack him. காரணம் என்ன? Do you know the reason? தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த வாய்களை கட்டி போட்டார். God sent his angels to shut the mouth of the lions. பிரியமானவர்களே, Beloved ones, உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை அவர் குற்றப்படுத்தி விடுவார். all the tongues that rise against உனக்கு you shall விரோதமாய் be. பேசுகிற வாய்களை அவர் குற்றப்படுத்தி All the words that speak against you shall go. நானும் நியாயந்திருக்க வேண்டிய அவசியம் There கிடையாது. is no need for you to judge. தேவாதி தேவன் நியாயந்திருக்க God வருவார். of God shall judge. அவர்தான் நியாயாதிபதியாய். He is the judge. அவர்தான் ராஜாதி ராஜாய். He is the King of kings. தூதர்கள் நினைத்தார்கள் ஒரு ராஜ்யத்தை உருவுவார் என்று நிறுவுவார் என்று நினைத்தார். Angels thought that they'll build a kingdom. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டுவார் என்று நினைத்தார். They thought that when Jesus ஒரு was alive, பெரிய he'll build a kingdom. சாம்ராஜ்யத்தை நிறுவி விடுவார் என்று They நினைத்தார். thought they'll make a great kingdom. ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு சாம்ராஜ்யத்தை தேவன் நிறுவுவார், இயேசு நிறுவுவார் என்று நினைத்தார்கள். They thought that Jesus will bring a kingdom against the Rome kingdom. யூதர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. Jews did not accept Jesus. இன்னைக்கு अनेक யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Today many Jews accepted Jesus. யூதர்களுக்கு தெரியும் இயேசு வருவார் என்று. Jews know that Jesus will come. இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இயேசு வருவார் என்று. Muslims know Jesus will come. மார்க்கங்களுக்கு தெரியும் இயேசு வருவார் என்று. Even those people know Jesus will come. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் இயேசு வருவார். Israelites know Jesus will come. உனக்கும் எனக்கும் தெரியுமா இயேசு வருவார் என்று? Do you and me know that Jesus will come? He will come. எல்லாரும் வாய் சொல்லுங்க, இயேசு வருவார். Jesus will come. எனக்காக வருவார். He will come for me. என்னை ஆதரிக்க வருவார். He will come to support me. வார்த்தையினாலே உன்னை ஆற்றி தேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து விடாதே. Do not think I'm comforting you with words. தட்சரூபமாய் வருவார். He shall come unexpected. உனக்கு முன்னாக மரித்தவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவோடு வருவார்கள். All those who died in your family shall come with him. விசுவாசிக்கிறவர்கள் நீ பதற வேண்டியது. You who believe, you do not be ஒருவேளை இந்த worried. விசுவாசம் உனக்கு இல்லாமல் இருந்தால் நீ கதறலாம், பதறலாம், சிதறலாம், உதறலாம், காணாமல் போய் விடலாம். Perhaps without faith you might be wearied, you might be troubled, but it's not so. ஆனால் இயேசு வருவார். But Jesus will come. இயேசு வருவார். He will come. இப்படி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். We are saying like that. இயேசு வருவார். Jesus will come. அவருக்காக காத்திருப்போம். You tarry for him. நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் வந்தால் அவரோடு போவோம். When we are alive, when he comes, we'll go with him. நாம் மரித்து விட்டால் அவரோடு வாழ்வோம்.
If we die, we will live for him. இந்த உலகம் உனக்கு சொந்தமல்ல. This world is not yours. நமக்கு பரலோகம் தான் சொந்தம். Heaven belongs to you. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. This world does not இந்த belong. உலக வாழ்க்கை சொந்தமல்ல. This worldly life does not இந்த வானம் belong. பூமி நிரந்தரமல்ல. Heaven and earth is not temporary. கட்டிட மாடி வீடு கட்டிடங்கள் சொந்தமல்ல. Your bungalow, your house is not permanent. தேவனே நமக்கு சொந்தமா. God belongs to us. அதுதான் பக்தன் பாடுகிறார். That is why he sings. பரலோகமே என் சொந்தமே. Kingdom belongs to me. பரலோகம் தான் என் பேச்சு, என் மூச்சு பேச்சு என்று சொல்லுகிறார். My talk, my breath is the kingdom of God. பிரியமானவர்களே, Beloved ones, ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு உண்டு தெரியுமா? do you know who has eternal damnation? பாவிகளுக்கும். For the wicked and for the நியாய sinners. தீர்ப்பிலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. They have judgment. நீ பண்ணின குற்றங்கள் தவறுகள் பேசுகள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். All your mistakes, your sins are written there. ஜீவ புத்தகத்தை திறந்து வாசிப்பார்கள். There the book of life shall be opened and அதற்கு read. பேர் ஞாபக புத்தகம் என்று எழுதியிருக்கிறது. It is written the book of remembrance. நீ செய்த தவறுகளை நீ மறந்து போயிருக்கலாம். You might have forgotten your mistakes. எல்லாம் அங்கே நியாய புத்தகத்திலே நியாய தீர்ப்பு புத்தகத்தில் எழுதியிருக்கு. But everything is written in the book of remembrance. ஞாபக புத்தகம் என்ற பெயர். It is written book of remembrance. அந்த ஞாபக புத்தகத்தில் எழுதியிருக்கும். It is written in the book of remembrance. வாசிக்கப்படும். It will be read. நீயும் நானும் தலைகுனிந்து நிற்க கூடாது. You and I should not put our heads down. அதற்காகத்தான் சொல்லுகிறோம். That is why we say, இருமாப்பா இராதே, பெருமையா இராதே, கோபக்காரனா இராதே, சண்டைக்காரனா இருக்காதே, மாய்மாலக்காரனா இராதே. be not of two minds, be not proud, be not treacherous, be not angry, be not like that. இவர்களுக்கெல்லாம் அங்கே நியாய தீர்ப்பு உண்டு. And all of them have judgment. அவர்களை வெள்ளாடும் செம்மறியாடும் பிரிக்கிறது போல பிரித்து விடுவார். And he will be separated as the white goat and the sheep. இடப்பக்கமாய் நிற்கிறவர்கள் எல்லாரையும் அங்கே ஒதுக்கி தள்ளி விடுவார். All those on the left side shall be thrown away. ஆண்டவரே, உபத்திரவத்திலே கண்ணீரிலே பாடுகளே துன்பத்திலே வேதனையே நான் கூட இருந்தேன் என்று சொன்னால் அவர் வலது பக்கத்திலே கூட்டி வைத்துக் கொள்வார். If you say, Lord, I was with you in the day of my tribulations and persecution, will be on the right நீ side. உலகத்தின் பக்கமாய் இருக்கிறாயா, கிறிஸ்துவின் பக்கமாய்? Are you to the world or to the Christ? நீ உலகத்தின் பக்கமாய் இருக்கிறாயா, நீதியின் பக்கமாய் இருக்கிறாயா? Are you towards the world or righteousness? நீ பாவியின் பக்கமாய் இருக்கிறாயா, பரிசுத்தவான்கள் பட்சமாய் இருக்கிறாயா? Are you towards sin or the holy saints? உன்னை நான் நியாயந்தீர்க்க வரவில்லை. I cannot judge you. எனக்கு அந்த வேலையும் இல்லை. I do not have that job. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. If I do not preach according to the truth, alas unto me. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஐயோ. Those who do not accept Jesus, alas unto them. பால் கடிப்பும் நரகம் உள்ள இடத்திலே ஐயோ. They'll go into hell, and hell, that is alas. பூமியிலே நீ ஐயோ என்று சொல்லாதே என்று எழுதியிருக்கிறது. It is written, do not say alas on this earth. நான் ஏன் சொல்கிறேன் என்றால் உனக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். Why I am saying is for you to understand. ஐயோ என்று சொல்லாதே, அது நரகத்தில் உள்ள வார்த்தை. Do not say alas, it is the words of hell. வேதத்தை வாசிக்கிற நீ ஆம் என்று ஆமென் என்று சொல்லு, அது உனக்கும் பரலோகத்துக்கும் உள்ள வார்த்தை. You are reading the Bible, say amen. அதனாலே தான் தேவனுடைய வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் பேசும் பொழுது ஆமென் என்று சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. That's why the saints of God, they say amen. ஆமென் என்று சொல்லுங்கள். அது Say amen. அது உங்களுக்கு ஆமென் என்று படும். And it shall be amen unto you. இவ்வளவு சொன்னாலும் வாய் மூடிட்டு வந்திருக்கிறீங்களே. How much we say you're still shut. ஆமென், தேவன் எனக்கு சொந்தமானவர். Amen. God belongs உலகத்தின் to me. ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமானவைகள். Amen. அதற்காக இந்த உலகத்திலே நீ பாடுகளைப் போல, பரதேசிகள் போல, இல்லாதவளைப் போல, தரித்திரரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. That's why God does not want you to be strangers or pilgrims on this earth. நான் தரித்திரரானேன் என்று He எழுதியிருக்கிறது. says, I became poor for you. அவர் ஐஸ்வரியவானா இருந்தும் உங்களுக்காக அந்த ஐஸ்வரியத்தை கொடுத்துவிட்டு அவர் தரித்திரரானார் என்று எழுதியிருக்கிறது. He was rich, but he came down poor and gave his riches உலகத்தில் unto இருக்கிற us. எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வரியும் உனக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறார். All the treasures of this earth belongs to us. அது பொல்லாங்களுக்கு சொந்தமானது அல்ல. It does not go to the evil. தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வரியவான்களாய் இருந்தார். All the children of God are பெரிய rich. விவசாயம் பண்ணுகிறவர்களாய் இருந்தார். எலிஷா Elisha did farming. அவர் பெரிய ஏர்மாடுகளை பூட்டி கொண்டு உழுது கொண்டிருந்தார். He was a great agriculturist. 12 ஏர்மாடுகளை உழுகக்கூடிய இடத்திலே ஒரு 12வது ஏர்மாடுகளை இரட்டை ஏர்மாடுகளை உழுது கொண்டிருந்த பெரிய விவசாயியின் மகனாகி இருந்தான் எலிஷா. He was a son of a great agriculturist. எலியா போய் அவன் சால்வை போட்ட உடனே அந்த விவசாயத்தையும் இந்த ஏர்மாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவன் வந்து விட்டான். When Elijah put his mantle upon him, he left everything. அவன் ஓட்டிக் கொண்டிருந்த இடத்துல திரும்பி வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஏர்மாடுகளையும் அந்த முட்டுகளையும் எல்லாம் அடித்து அங்கே சமைத்து எல்லாருக்கும் அங்கே பரிமாறி விட்டு வந்து விட்டான் அவன். In order to not go back, he slew all his bulls and they ate and feasted. தகப்பனுடைய சொத்து எனக்கு வேண்டும் என்று அவன் பிடிவாதமாக இங்கே இருக்கவில்லை. He did not was stubborn that I need the possessions of my father. மாயை 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 மாயை. This world is vanity, vanity, vanity. உலக ஆசை பாசங்கள் எல்லாம் மாயை மாயை மாயை. The pleasures and fashions of this world is vanity. உலக வாழ்க்கை மாயை மாயை மாயை. This worldly life is vanity. இந்த மாயையான உலகத்திலே தேவன் உன்னை மகிமையாய் வைத்திருக்கிறார். God has given us glorious in this world of vanity. மாயமான உலகத்திலே மாயமான மனுஷர்கள் மத்தியிலே உன்னை மகிமையாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்ல.
நீ இனி அழுது கொண்டிராதே. Do not cry. இனி நீ துக்கமாயிராதே. Do not be sad. மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Again read Revelation 2:3. அது உன்னை ஆறுதல் படுத்தும். It will comfort you. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 John 4:14. நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். வாசிங்கள் 329ஆம் பக்கம். 1 யோவான் 4:17. 1 John 4:17. அவர் இருக்கிற பிரகாரம் அவர் இருக்கிறார். He is there. இயேசு இருக்கிறார். Jesus is there. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Look to the others and இயேசு say, இருக்கிறார் தெரியுமா? நல்லா கேளுங்க. இயேசு இருக்கிறார் தெரியுமா? இவ்வளவு பிரசங்கிச்சும் இயேசு இருக்கிறார்னு உனக்கு தெரியலன்னா, even after preaching so much, if Jesus is not there, என்ன சொல்றது? what should I say? இயேசு இருக்கிறார். Jesus is there. சொல்லுங்க இயேசு இருக்கிறார். Jesus is there. நீங்களும் சொல்லுங்க இயேசு இருக்கிறார். Say Jesus is there. நம்பு. Believe. வருவார். He will come. அவர் சீக்கிரம் வருவார். He will come very soon. ஆடுகளை சகித்துக் கொண்டிரு. Endure temptations. தற்கொலைக்கு நாடாதே. Do not go to suicide. வீட்டை விட்டு ஓடி போக நினைக்காதே. Do not think to run away from என்ன home. செய்வேன் என்று புலம்பாதே. Do not lament, what will I do? இவ்வளவு எல்லாம் எழுதி கொடுத்துருக்க கையில வச்சுட்டு புலம்புனா என்ன பார்த்து என்ன சொல்லுவார்? இவ்வளோ நான் உங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணி எவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, என் மகன் மறிச்சு போயிட்டான், என் மருமக மறிச்சு போயிட்டான், இந்த மருமகன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறார், சீக்கிரம் வரமாட்டேங்கிறார், அடிக்கடி வரமாட்டேங்கிறார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வந்து பார்க்குறாரு, மற்ற நாள்லாம் வர்றதில்ல, அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் புலம்பிட்டு தான் ஆண்டவர் என்ன சொல்வார்? If I keep lamenting like this, what will I do? முட்டாள் பாஸ்டரே, Hey pastor, என்ன சொல்றாரு? முட்டாள் பாஸ்டரே, hey foolish pastor, எல்லாருக்கும் நல்லா பிரசங்கம் பண்றியே, you are preaching well, ஏன் துக்கமா இருக்கற? why you sad? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. I shall not leave you nor forsake you. எனக்கு எது வேணும்? What I need, அவருடைய வார்த்தை தான் வேணும். I need his word. அவர் சொன்னார் என்னை விட்டு விலகுவதே இல்லையா? He shall not leave me. நீங்க பக்கத்துல போய் சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். He shall not leave me. அவர் என்னை கைவிடவே He மாட்டார். will not forsake me. எங்க அப்பா எங்களை கோச்சிட்டாலும், Even if my father எங்க அம்மா எங்களை scolds, கோச்சிட்டாலும், even if my mother எங்க scolds, மக்கள் எங்களை even கோச்சிட்டாலும், if my children scolds, இயேசு என்னோடு இருப்பார். Jesus will be with me. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் தீர்த்திடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் தீர்த்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித இயேசு சீக்கிரம் வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், காரியங்கள் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பே. கைதட்டி போடுவோம். எதிரியான சாத்தானை முறியடிப்பே. ஓ இயேசு கூட வருவார். வாய் திறந்து பாடுவோம். அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் தீர்த்திடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீரை கண்ணீரை துடைத்திடுவார். இயேசு சீக்கிரம் வருவார், என்னோடு வாழ வருவார். பாடுங்க. இயேசு சீக்கிரம் வருவார், என்னோடு வாழ வருவார். தந்தானே தந்தன தந்தானே தந்தானே போடு. தந்தானே தன்னனே தந்தானே தன்னானே தன்னனே தன்னானே. பாஸ்டருக்காக மட்டுமா வருவார்? பாஸ்டர் செஃபி மேஷாக்காக ரெனிதாக்கு மட்டுமா வருவார்? பாஸ்டர் அம்மாவுக்கு மட்டும்தான் வருவாரா? எத்தனை பேர் எனக்காக வருவார்னு நினைக்கிறீங்க? எழுந்து நில்லுங்க மக்களை. எனக்காக இயேசு வருவார், எனக்காக வருவார், என் துக்கங்களை மாற்ற வருவார், என் பாடுகளை மாற்ற வருவார். அவர் வரும்பொழுது பரிசுத்தவான்களை கொண்டு வருவார். நீங்கள் எழுதி வச்ச வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. அது வாரம் பூரா ஒரு வருவார். சொல்லுங்கள். அதனால தான் கிறிஸ்துவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்க,
நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை. மற்றவங்க பார்க்குறாங்க, இன்னும் இவங்களுக்கு கவலையே இல்லையா, இவங்களெல்லாம் பாஸ்டர் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரா, சர்ச்சில் பிடிச்சி போட்டாரே. நான் உங்களை யாரையும் அகதிகளாக மாதிரி வைக்கல, அனாதைகளை மாதிரி வைக்கல. உங்களை எல்லாரும் தேவ பிள்ளைகளை மாதிரி வச்சுருக்கேன். அல்லேலூயா. உங்களையெல்லாம் அனாதைகளை வைக்கல. நான் ஏதோ அகதிகளை கூட்டு வந்து உள்ளே முகாமில் சேர்த்து வச்ச மாதிரி அகதிகளாக உங்களை கொண்டு வந்து ஒன்றும் அறியாதவங்களாக கொண்டு வந்து வைக்கல. நீங்கள்லாம் அறிவாளிகள், வேதத்தை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், வாசித்தவர்கள், தேவனுடைய மகத்துவங்களை தெரிந்தவர்கள். அதனால் அவர் வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமாவா இல்லையா? உயிரோடு இருந்தோம்னா நேராக அப்படியே போயிடுவோம், பட்டாம்பூச்சியாட போயிடுவோம். மேகத்தில் அவரோட போவோம். செத்து போயிட்டா அவரோட கூட வருவோம். உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் மரிச்சு போனாங்களோ அவங்க கூட வருவாங்க. பார்க்கணுமா? நீங்கள் பார்க்கணும்னு நீ எப்படி இருக்கணும்? என்ன பண்ணுறது? நம்மளவெல்லாம் கைவிட்டு போய் நம்மளும் போக தான் செய்வாங்க. இயேசு நம்பியிருக்கியா? கைவிட்டு போனவங்க கூட வருவாங்க, பின்மாற்றமாக போனவங்க கூட வருவாங்க. ஒன்றே உள்ள உறுதியாக இருங்க, பின்மாற்றமாக போயிடாதீங்க, இயேசுவை மறுதளித்து போயிடாதீங்க. ஏன்? நீ பட்ட பிரயாசம் வீணாக இருக்கக்கூடாது. பைபிள் அப்படி தான் இருக்கு. உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் துன்பத்தை பாடுகளை அறிந்திருக்கிறேன், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உன் தனிமையை அறிந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு இன்னும் 35 வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆகலை, துக்கமே இல்லை, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேர் குழந்தைகளை சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேர் குடும்பத்தில் இழப்பு சந்தோஷமாக இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கூட இருக்கிறார். அதனால தான் அந்த காலத்துலலாம் நாங்கள் பாடும்போது அதான் அந்த கால பாட்டெல்லாம் பாடுவோம். அப்படி தான் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். கூடவே இருப்பார் அவர். விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? விசுவாசம் எத்தனை பேர் கூட இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன், இன்னொரு அலையில சொல்லுங்களேன். அவர் இயேசு வருவார். நீ சொல்லணும், சொல்லலைன்னா உனக்கு ஐயோ. விசுவாசத்தை காட்டலைன்னா உனக்கு மேலே எப்படி பிரியமா இருப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். இயேசு நீர் வருகிறவர், நீர் வந்தவர், முதலாம் வருகையில் வந்தவர், இரட்சகராய் வந்தவர், இரண்டாம் வருகையில் நியாயாதிபதியாய் வருகிறவர். துன்மார்க்க நியாய தீர்ப்புக்கும் பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். நித்திய ஜீவனை நாங்கள் அடைவதற்காக உலகத்தில் பாடுகளோ, உபத்திரவமோ, கண்ணீரோ, பசியோ, பட்டினியோ, நாச மோசமோ, கள்ளர்களால், சொந்தங்களால் வந்த துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அன்பு என்னை பிரிக்காது. தைரியமாயிரு, கிறிஸ்துவ நல்லன்பாயிருப்பார். தேவன் உன்னை கைவிட மாட்டார். தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு இரண்டாம் வருகை குறித்த ரகசியங்களை, மத்தேயுவில் எழுதியிருக்கிற ரகசியங்களை, வெளிப்படுத்தல் எழுதியிருக்கிற ரகசியங்களை, ஆமோஸ் சகரியாவில் எழுதியிருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொடும். இயேசுவின் நாமத்தில் மகத்துவமுள்ள உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொழிபெயர்த்த ஷெஃபி மேஷாக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கப் போகிற யாவருக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.